பெரிய ஆச்சரியத்தை ஹதீசுகள் சொல்லுகிறது. மக்கத்து காபிர்களும் யஹூதிகளும் நஸ்ரானிகளும் வெளிப்படையாக பெருமானாரை எதிர்த்தார்கள். அதனால இவங்கெல்லாம் யார் என்று பெருமானாருக்கு தெரியும். ஆனால் ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டம் இரட்டை வேடத்துக்காரர்களாக வாழ்ந்தார்கள். முனாஃபிக்குகள். தொழுக வருவாங்க, நோம்பு வைப்பாங்க, நபியோடு சபைகளில் அமர்ந்திருப்பார்கள், சொன்னதையெல்லாம் கேட்பார்கள். ஆனால் மக்கத்து காபிர்களோடும் யஹூதிகளோடும் தொடர்பு கொண்டு நாங்க இங்க நடிக்கிறோம், உங்க ஆளு, உங்களுக்கு எதிராக எந்த வேலையும் உள்ளிருந்து நாங்கள் செய்வோம் என்று இரட்டை வேடத்துக்காரர்களாக வாழ்ந்தார்கள். முஃமின்களை கவனிக்க வேண்டிய விஷயம், அவர்கள் யார் என்று பெருமானாருக்கு தெரியும். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். சொந்த சமூகத்திலேயே முனாஃபிக்குகள் யார் 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 என்ற பட்டியலை தெளிவாக கொடுத்து விட்டு போனார்கள். அவங்கள பெருமானாருக்கு தெரியும். ஆனாலும் தன்னுடைய மௌத்து வரையிலும் அந்த முனாஃபிக்குகள் யார் என்று பெருமானார் வெளிப்படுத்தியதே கிடையாது. நாமளா இருந்தா என்ன செஞ்சிருவோம்? வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டிடும், இவன் இவன் முனாஃபிக்கு. பெருமானார் சொல்லவே கிடையாது. ஆனால் ஒரு சஹாபி இருந்தார். அவருடைய பட்ட பெயரே சாஹிபு சிர், ரகசிய காப்பாளர். ரகசியங்கிறதே என்ன தெரியுங்களா? எனக்கு மட்டும் தெரிஞ்ச அது ரகசியம். நாம என்ன செய்வோம்னா, யார்த்தையும் சொல்லிடாதீங்க, உங்கள்கிட்ட தான் சொல்றாரு, மொத்த ஜமாத்திலே சொல்லி பித்தனா உண்டாக்கிறது. அதான் நம்ம வேலை. பெருமானார் ஒருவரை கணித்தார்கள், இவர் அபாரமான நம்பிக்கைக்கு சொந்தக்காரர். அதனால் அவரை கூப்பிட்டு பெருமானார் சொன்னாங்க, இதுவரைக்கும் முனாஃபிக் யார் என்று நான் யாரிடமும் சொன்னது கிடையாது. சமூகத்தினுடைய நன்மைக்காக நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன், நீங்களும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. இந்த உத்தரவாதத்தை பெருமானார் வாங்கி கொண்டார். அவர் எவ்வளவு கடினமானவர் தெரியுமா? பெருமானார் இப்படி ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு பலரும் அவரிடத்துல போய் கேட்பார்கள், அந்த முனாஃபிக் லிஸ்ட்ல நான் இருக்கிறேனா? சொல்லுவாரா? இல்லைன்னு சொன்னாலும் பிரச்சனையாயிடும், ஆமான்னு சொன்னாலும் சொல்லவே மாட்டார். வேறு பேச்சுகளை மாற்றிக்கொண்டு போய் விடுவார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் திட்டமாக சொன்னார்கள், இவர் சொர்க்கவாதி என்ன, எனக்கு பிறகு நபி கிடையாது, அப்படி நபியாக ஆகிற தகுதி ஒருவருக்கு இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் உமருக்கு அந்த தகுதி இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட உமர் நாயகம் தன்னுடைய சுய பரிசோதனையில் எவ்வளவு ஆழமாக இருந்தார்கள் தெரியுமா? இவர் அப்பப்ப போய் அந்த லிஸ்ட்ல நம்ம பேர் இருக்கா அப்படின்னு கேட்பாரு. இவர் பதிலே சொல்ல மாட்டார். சரி இல்லைன்னா சொல்லுங்களேன், அதற்கும் பதில் சொல்ல மாட்டார். பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முடிவுக்கு வந்தார்கள், இவ்வளவு அற்புதமான ரகசிய காப்பாளர், இவரை நாம் கண்காணிப்போம், இவரை நாம் கண்காணிப்போம் அப்படின்னு உமர் நாயகம் கண்டுபிடித்த ஒரு செய்தி என்ன தெரியுமா? பள்ளிவாசலுக்கு வருகிற ஜனாசாக்களை இவர் தொழுகிறாரான்னு பார்ப்பாங்க. யாரு யாரு? ரகசிய காப்பாளர் ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க, இவர் தொழுகிறாரா, அந்த மையத்துக்கு இவர் தொழுகிறாரா? இவர் தொழுதால் அவரும் தொழுவார், ஏன்னா இவர் மூமினுக்கு தான் தொழுவார். இவர் தொழுகவில்லை என்று சொன்னால் அவன் முனாஃபிக் என்று உமர் நாயகம் அடையாளம் கண்டுகொள்வார்கள். மூமின்களே, இது அடுத்தவங்களுக்கான செய்தி கிடையாது, இது தனக்கான செய்தி. அந்த முனாஃபிக்குகளுடைய பட்டியலில் நான் இருந்துவிடக் கூடாது. மறுமை நாளில் நம்மை அல்லாஹ் எழுப்புகிற பொழுது நாம நம்புறோம், நான் மூமினு, நான் மூமினாக மௌத்தாகணும், மூமினாக எழுப்பப்படணும் என்றெல்லாம் நான் நம்புகிறேன். ஆனால் உறுதியாக என்னால் செயல்பட இயலாது. அதனாலதான் பெருமானார் சொன்னாங்க, உங்களுடைய ஈமானை சுய பரிசோதனை செய்து கொண்டே இருங்கள். அல் ஈமானு பைனல் ஹௌஃபி வர்ரஜா, அல்லாஹ் என்ன காப்பாற்றிடுவான் அப்படின்னு நம்பிக்கையே இருக்கணும். என்ன தூக்கி எறிந்து விட்டால் என்ன செய்வேன் என்ற பயமும் இருக்கும்.